அடுத்து முஸ்லீம்கள் குழந்தைகளை தத்தெடுக்கலாமா? தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் எந்த மதத்திலும் இருக்க முடியுமா? அல்லது முஸ்லீம்களாக மட்டுமே இருக்க வேண்டுமா? அவர்களை பிற மதத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் தத்தெடுக்கப்படுவதற்கு முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சொந்த குழந்தைகளை போன்ற உரிமைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நவீதுங்கிற சகோதரர் கேட்குறார். தத்தெடுத்தல் என்ன எடுத்துக்குன்னா, வேறு ஒரு நமக்கு பிறக்காத ஒரு பிள்ளையை நம்முடைய பிள்ளை என்று சட்டபூர்வமாக ஆக்கிறதுக்கு பிறகு தத்தெடுத்தல். நம்ம பிள்ளை இல்லை, இது ஏன் பிள்ளை தான் என்ன செய்கிறது, தத்தெடுத்தல்ங்கிறது அதான் தத்தெடுத்தல்மாங்க. தத்தெடுத்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் நீங்கள் முஸ்லீம் எடுக்கவே முடியாது. தத்தெடுத்தலாக இருந்தால் அவன் இந்துவாக தான் இருக்கணும். இந்து அல்லாதவர்களுக்கு தத்தெடுக்கிற உரிமை கிடையாது. அவங்களுக்கு பர்சனலாக இருக்குதுல்ல. முஸ்லீம் தத்தெடுக்க போனோன்னா நீ முஸ்லீமாக இருக்க, நீ இப்படி தத்தெடுப்பேன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒருத்தனை பிடிச்ச மகன் அறிவித்தாலும் சட்டத்தின்பால் அது மகனாக மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்து இதை என் பிள்ளைன்ட்டு நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி என்ன தத்தெடுத்தேன்னு சொன்னால் கூட அந்த தகப்பனுடைய சொத்தில் பிள்ளைக்கு வாரிசு வரும்ல, அப்படி கேட்டகிரியில் முஸ்லீமுக்கு வராது. இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யாது, அது உங்கள் மதத்தில் கிடையாது, நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மார்க்கத்துலேயும் கிடையாது. மார்க்கத்தில் தத்தெடுக்கிறதுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது. இது குறித்து நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம் ஒரு வீடியோ, அதில் உங்களுக்கு வழங்கிறேன், அதையே போட்டு விட்றேன். தத்தெடுக்கிற வீடியோவை நீங்கள் அதில் என்ன செய்யுங்க, பார்த்துக்கிறங்க, கூடுதலாக தெரிஞ்சுக்கிருவீங்க. குழந்தை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிந்தவுடனே சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம வேற ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தா என்ன, அதாவது இந்த ஆணுக்கும் குழந்தை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது மருத்துவ ரீதியா. அல்லாஹ்வுடைய குதிரத்தில் மாறியும் நடக்கலாம். பெண்ணுக்கும் குழந்தை உருவாகாது என்று திட்டவட்டமாக மருத்துவம் சொல்லுகிறது. இப்ப இந்த நேரத்தில் ஒரு குழந்தைன்னு கொஞ்சுவதற்கு அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க சேர்க்கிற சொத்து சுகம் அதெல்லாம் யாருக்காவது போகணும்ல. அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு நம்மால் பாசம் காட்டப்பட்ட யாராவது இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னா அது சந்தோஷமா இருக்கும் நினைக்குவாங்க. அவங்களுடைய தள்ளாத வயசுல உதவுவதற்கு இந்த பாசத்தை கொட்டி வளர்த்தா என்ன செய்வாங்க, அந்த குழந்தைகள் நமக்கு உதவியா இருக்கும் என்ற மாதிரி எல்லாம் நினைத்து கொண்டு ஒரு குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது. பல பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள். இந்த எண்ணம் இருக்கிறது. சில குடும்பங்கள் என்ன செய்யறாங்க, இன்னொரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த குழந்தையை எடுத்து நீங்கள் வளர்த்தாலும் சரிதான், வளர்க்கிறது தப்பு கிடையாது. ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்து அதை உறுதுணையா இருந்து அதை அரவணைக்கிறது என்கிற வகையில அது தப்பாகாது. ஆனால் வளர்க்கிறதுனால அது நம்முடைய பிள்ளை ஆகுமா, வளர்க்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நம்ம தாய் தந்தையர் ஆயிருவோமா என்று கேட்டால் அது இல்லைன்னு சொல்லி திருமறை குர்ஆன் திட்டவட்டமா என்ன செய்கிறது, மறுக்கிறது. ஒரு தாய் என்று சொன்னால் யார் தாய்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். ஒருத்தனுடைய தாயார்கள் யார் என்று சொன்னால் யார் பெற்றார்களோ அவங்க தான் தாய். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றா மட்டும்தான் தாய். பெறல என்று சொன்னா, எடுத்து வளர்த்தோம்னு சொன்னா எந்த காலகட்டத்திலையும் அந்த குழந்தைக்கு அவங்க தாயாக ஆகவே முடியாது. அல்லாஹ் திட்டவட்டமா குர்ஆன்ல சொல்றான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். யாரு பெற்றார் வயிற்றுல சுமந்து பெறுகிறார்களோ அவங்க தான் தாய், அவங்கள தவிர யாரும் தாயாக முடியாது. அப்ப தாய்க்கு அது மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டான். தகப்பனுக்கு அதுக்கும் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான், மா ஜால அதுயாக்கும் அப்னாக்கும். நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. ஆம்பளையில பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் அது உங்க பிள்ளை இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், உதுஹும் லிஆபாயிஹிம். இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்க வளர்த்தாலும் அவங்களுக்கு தகப்பன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேரோட தான் நீங்க அழைக்கணும். இன்சில் அங்கதான் போடணும். நீங்க அப்துல் காதர் எடுத்து வளர்த்தீங்க, இப்ராஹிம் தான் அந்த குழந்தைக்கு தகப்பனார்னு சொன்னா இப்ராஹிம் மகன் தான் நீங்க சொல்லணுமே தவிர உங்களுக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய உங்க மகன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துல 4வது 5வது வசனங்களில இந்த சட்டங்களை அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப குழந்தையை வளர்க்கிறது உதவி செய்தல் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்துல அது அங்கீகரிக்கப்படுமே தவிர பிள்ளைகள் ஆவாங்களான்னா ஆக மாட்டார்கள். இதுல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பிள்ளைகள் ஆவாங்க, அதுக்கு என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன?
பிள்ளை ஆக மாட்டாங்கன்னா என்ன ரிசல்ட் என்று பார்த்தால், ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, யாரோ எவரோ அந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாத ஒரு குழந்தைய நீங்க வளர்க்குறீங்கன்னு வைங்க. ஒரு 18 வயசுல ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறான். இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 35 வயசு இந்த பெண்ணுக்கு ஆகும் பொழுது அந்த பையனுக்கு 17 வயசு ஆயிரும்ல. 18 வயசுல ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைய, ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்க்குறான்னு சொன்னா அந்த ஆம்பளை பையனுக்கு என்னவாயிரும், இந்த பொம்பளைக்கு 35 வயசு வரும் பொழுது அவனுக்கு 17-18 வயசு ஆகி போயிடும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்? அவன் அந்நியன். குழந்தையா இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிற பஞ்சாயத்து ஒண்ணு வராது. ஆனா நீங்க வளர்த்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் அவன் வந்து அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கும் பொழுது அம்மாவோட சேர்ந்து இருந்தான் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளாது. என்னவாயிரம் எண்ணத்தை தான் கொட்டி வளர்த்தாலும் தனித்து இருக்க கூடாதுங்கிற ரூல் வந்து அங்க நிற்கும். ஆணும் பெண்ணும், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்து இருக்க கூடாதுன்னு இருக்குது இல்லையா, அந்த சட்டம் வந்து அங்க வந்து குறுக்க நிக்குமா இல்லையா? அவனுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க அம்மான்னு கிட்ட சொல்லுவீங்க? குழந்தையா இருக்கும்போது அம்மா பிள்ளைன்னு சொன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, சட்ட சிக்கல் ஒண்ணு வராது. ஆனா எங்க சட்ட சிக்கல் வரும்? பருவ வயதை அடைந்து விட்டார்களே ஆனால் சட்ட சிக்கல் வருமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்கிறோம், ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க. குழந்தையா இருக்கும்போது பஞ்சாயத்து கிடையாது. அது 15 வயசுல பருவ வயசு அடைஞ்சிச்சுன்னு வைங்க, அப்ப இந்த அப்பனுக்கு யாரு அப்பன்னு சொல்லி வளர்ப்பு அப்பா இருக்கிறான, அவனுக்கு அந்த பொண்ணுக்கு உள்ள உறவு என்ன? அவ யாரோ அவ யாரோ தான், அவன் யாரோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன சிக்கல் வருது? அந்த தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவனை மகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவளோட இஸ்லாமிய சட்டப்படி தனியா இருக்க முடியாது. மகள் ஒரு அந்நிய பெண்ணோட எப்படி இருக்க முடியுமோ அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர, இவர் வீட்டுல போகும்போது அந்த மகன் மட்டும் இருந்தான்னு வைங்க, இல்லம்மா நான் வரலன்னு போயிடணும் வெளியே. பேருக்கு அப்பன்னு சொல்லி 5 வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல, 10 வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல, அது ஒரு பருவ வயசு அடைஞ்ச பிறகு சட்டம் அமலாயிருமே. அப்ப அந்த பிள்ளையே இருக்குன்னு வைங்க, வாப்பான்னு சொல்லி போனாருன்னா வாப்பா நான் தனியா இருக்க, நீ போயிட்டு வாங்கன்ற வேண்டியதான். இது வாப்பா வாப்பா வளர்க்குற சட்டம் இல்லைன்னு. அப்ப வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிற வழக்கு தப்பு கிடையாது. எங்க சிக்கல் வரும்னு கேட்டா, அந்த ஆணோ பெண்ணோ பருவ வயசு அடையக்கூடிய நேரத்தில் ஆணா இருந்தா அந்த பெண்ணுக்கு அவனுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடும், பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அவன் அந்த அப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறான அவனுக்கு மத்தியில் ஒரு விவகாரம் வந்துடும் மார்க் அடிப்படையில். அப்ப தனித்து இருக்க கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து அங்க வந்து நிற்கும். அப்ப இதை கவனத்து வளர்க்கிறதா நம்ம என்ன யோசிக்கணும்? பாசத்தை கொட்டி வளர்க்கிறோங்கிறோம், வளர்த்துப்பட்டு கடைசியில் 15 வயதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது? அவங்க பிள்ளைன்னு சொல்லி ஒன்னா 2 பேரும் ஒன்னா பயணத்தில் அனுப்பிவிட முடியுமா? வெளியே போற அந்த பிள்ளையோட சேர்த்து அப்பன்னு சொல்லி வச்சுட்டு போக முடியுமா? முடியாது மார்க்கத்தில். ஏன்? அவன் வந்து உனக்கு பிள்ளை கிடையாது, நீ நான் பெத்த அப்படின்னு இஸ்லாம் வந்து கேட்குது. அப்ப இது ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் வருது. இதுல நீங்க வழக்கு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த சட்ட சிக்கல் வராம எந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தால் எந்த பிள்ளை இயற்கையாகவே உங்களுக்கு மகரமா இருக்குமோ, மகரமான உறவினர்கள் இருக்கிறீங்கன்னு வைங்க, உறவினர்ல அண்ணன் பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளையா போயிடுதுல, அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைன்னு இருக்குமே. ஆனால் அது என்னவாயிடுது? வளர்க்கிறதுனால உங்க பிள்ளைங்க அப்ப மகரம் ஆயிடுது. பெரிய பிள்ளையா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம்? தனித்து இருக்கலாம். அப்ப குழந்தை எடுத்து வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்கள் வெளியில் இருந்து எடுத்தீர்களே ஆனால் அந்த உறவு முறை என்ன செய்யும்? பருவ வயசு அடையும் பொழுது மார்க்க சட்டப்படி சேர்ந்திருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும், தனித்தனியா இருக்கணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அது மாதிரி அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எந்த பிள்ளை மகரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒரு லிஸ்ட் முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம். யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமான உறவில் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ரிலேஷன்ல பிள்ளைகள் இருக்கத்தானே செய்யும். அது மாதிரியான ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தோமே ஆனால் வளர்ப்பு பிள்ளையா இல்லாட்டா கூட அந்த பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கலாம்ல. ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க அக்கா மகன் பெரிய பையனா இருக்கான், வழக்கம்லாம் கிடையாது, ஒன்னா இருக்கலாம்ல, அக்கா மகனோட இருக்கலாம்ல. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? உங்க அக்கா மகன் தங்கச்சி மகன் இந்த மாதிரி உறவுகள்ல உங்களுக்கு ஏதாவது குழந்தை ஆசைப்பட்டால், குழந்தை ஒரு ஆசையெல்லாம் வரலாம், அந்த ஆசைப்பட்டீர்களேயானால் வளர்ப்பது தப்பு கிடையாது. அது பருவ வயசு அடைஞ்ச பிறகு நீங்க வெட்டி விடணும். ஒண்ணு, வெட்டி விடாமலே உங்க வீட்டோட வைத்துக் கொள்ள நினைத்தீர்களே ஆனால் அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு மகரம் ஆகாத உறவினர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தால் இந்த சிக்கல் நினைஞ்சிடலாம், விடுபட்டு விடலாம். இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த வளர்க்கக்கூடிய நேரத்தில் அக்கா மூளை தங்கச்சி பிள்ளை ஏதோ ஒன்று வளர்க்குறீங்க, அண்ணன் பிள்ளை எடுத்து வளர்க்குறீங்க. இப்படி வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த குழந்தைக்கு கரெக்டா சொல்லித்தான் வளர்க்கணும்.
வேற யாருடைய உயிரணுவுக்கும் வேற யாருடைய சினை முட்டைக்கும் பிறந்திருக்கிற ஒரு பிள்ளைய உங்களுக்கு அந்த பிள்ளையுடைய உற்பத்தியில எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏன் புள்ளன்னு சொல்லி வளர்க்க கூடாது. உலகத்துக்கும் சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைக்கும் சொல்லக்கூடாது, ஏமாத்தவும் கூடாது. என்ன அல்லாஹ் சொல்றான், உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் அழைக்கணும். வீட்டுல வளர்க்கும் போது குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்? இதுல நிறைய பேர் இந்த வளர்க்கணும் வளர்த்துப்பட்டு மார்க்கத்திலும் ஒண்ணு இருக்குது. கடைசியில ஒரு 15-16 வயசு 20 விவரம் தெரியும் போது இவர் இல்ல நம்ம வாப்பா, இந்த அவர் தான் வாப்பான்னு தெரிஞ்சுன்னு வைங்க, வெறுத்து அந்த பிள்ளைகள் தெரிய வருமானம் இது இல்ல அம்மா, இந்த அவங்க தான் அம்மான்னு தெரிஞ்ச உடனே வெறுத்து போயிடும். சொல்லும் போதே அதை மறைக்காம என்ன செய்யணும், குழந்தையா இருக்கும் பொழுது அதை சொல்லி இந்தப்பா நாங்க ஆசைக்காக எடுத்து வளர்க்குறோம், உங்க அப்பா அவர் தான், உங்க உம்மா அவர் தான் சொல்லிவிட்டு நாங்க பாசம் காட்டுறோம்னு சொல்லி வளர்த்தோம். அந்த குழந்தை ஏமாத்தின குற்றமும் வராது. நாளைக்கு தெரியும் பொழுது ஒரு குழந்தைக்கு மன ரீதியா பாதிப்பு வருமே, பெரிய மெண்டல் ஆகி போயிடும். அந்த மாதிரி அந்த மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவும். அதனால உள்ளதை சொல்லி தான் வளர்க்கணும். ஊர்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது உங்க பேரை போட்டு சேர்த்துடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறீங்களா, பிள்ளைய சேர்க்கறீங்க, பாப்பா பேர் என்னன்னு கேட்பான். பாப்பா பேரு உங்க பேரை சொல்லி நீங்க பெறலையில வளர்க்கத்தானே செய்றீங்க, ஒரிஜினல் பாப்பா தான் சொல்லணும். தகப்பனார் யாருன்னு கேட்டா என்ன செய்யணும், ஒரிஜினல் தகப்பனார சொல்லணும். சில நேரத்தில் தகப்பன் யாரு தாய் யாருன்னு தெரியாத பிள்ளைய கூட எடுத்து வளர்க்குவோம். அப்படி வரும்ல, அப்படி வந்தா அதுக்கு நல்ல விட மாட்டான், அதுக்கும் சொல்லி போறான்ல, இல்லம் தாளமும் ஆபாகும் எகுவானுக்கும் வித்தீன். அவங்களுடைய தகப்பனார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், ஒரு ஆஸ்பத்திரி நல்ல அழகான பிள்ளையா இருக்குது, யாருன்னே தெரியல அப்படின்னு இருந்தால் எடுத்து வளர்த்தீர்களே, ஆனால் அப்பவும் பிள்ளையாக மாட்டாங்க. அவங்களை நீ எப்படி சொல்லிக்கணும், இகுவானுக்கும் வித்தீன், எங்க மார்க்க சகோதரன்னு சொல்லிக்கிறங்க, எங்க பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க. அப்பன் பேர் தெரிஞ்சா அப்பன் பேரோட சேர்த்து சொல்லுங்க. அப்பன் பிள்ளைதானே ஏன் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் நீங்க சொல்ல முடியாது. இவனுக்கு அப்பனை யாரும் தெரியவே இல்லை, நம்ம அப்பனை காட்டிக்கிறோம்னு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி செஞ்சா அது பாவமா போயிடும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னு தெரியவில்லை என்று சொன்னால் இகுவானுக்கும் வித்தீன், மார்க்க சகோதரன் சொல்லிக்கிறேன். இவன் யாரு, மார்க்க சகோதரன் அப்படின்னு சொல்லணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இவனுக்கு நான் தான் தகப்பன் கூடாது. தகப்பன் யாருன்னு தெரியாத காரணத்தினால எல்லாம் நீங்கள் தகப்பன் ஆக மாட்டீங்க, தாய் யாருன்னு தெரியாத காரணத்தினால எல்லாம் தாய் ஆக மாட்டீங்க. இந்த ஃபார்மாலிட்டியா தாயின்னு சொல்ற தாய்மார்களேங்கிறோம், அந்த தாய் வேற, சும்மா சொல்லிக்கிறது வேற. தாய் தான் சொல்லி என்ன செய்யக்கூடாது. ஒரு கடையில ஜாமான் என்னமா அடுத்த ஒரு பொம்பளைகிட்ட கேட்போம், அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா, நான் உனக்கு அம்மா நானும் பெத்தன்னு கேட்டக்கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம், அது சும்மா சாதாரண பேச்சு வாக்குல உள்ள அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், சீரியஸா சொல்லக்கூடாது. அதனுடைய யதார்த்தமான ஒரு அர்த்தத்துல என்ன செய்யக்கூடாது, சகோதரர்களே கூப்பிடுறோம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தாய் கேட்கலாமா, அது சகோதரர் பேசுறோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துற மார்க்கத்தில் தப்பு இல்லை. நெசமாவே இதான் என் புள்ள, ரெக்கார்ட்ல எழுதும் போது, சொத்து வாங்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு அடிப்படை. நம்ம சமூகத்தில் கூட சின்ன வாப்பா பெரிய வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவாங்க. சில ஊர்கள் என்ன செய்வாங்க, சின்ன வாப்பான்னு சொல்லி கூப்பிடுற ஊர்களும் இருக்குது, பெரிய வாப்பான்னு கூப்பிடுற ஊர்களும் இருக்கிறது. சின்ன வாப்பா பெரிய வாப்பா எப்படிதான் கூப்பிடுவாங்க, வாப்பான்னு கூப்பிடக்கூடிய ஊர்களும் இருக்கிறது. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன் பாப்பானா என்ன அர்த்தத்துல நம்ம விளங்கி தானே சொல்றோம், மேடையில சொல்ற மாதிரி தான், தாய்மார்களே சகோதரர்கள்ங்கிற மாதிரி அப்படி சொன்னால் பிரச்சனை இல்ல. நான் தான் அப்பன்னு சொன்னா விபரீதமா போயிடும், விவகாரமா போயிடும். சரியா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்ப இந்த தத்தெடுத்தல் என்பது இது ஒரு ரூல் வருது. அடுத்து என்னன்னு கேட்டா, வாரிசு உரிமை இருக்கு இல்லையா, வாரிசு உரிமை தகப்பன் சொத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்குது, தாய் சொத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்கிறது. நீங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டீங்க, நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மண்டையை போட்டீங்க, இறந்துட்டீங்க. உங்க சொத்து வளர்ப்பு பிள்ளைக்கு போகுமா? இந்து லாவுல போகும், இஸ்லாம் லாவுல போவாது. இந்து சட்டப்படி என்ன செய்யும், வளர்ப்பு பிள்ளைகள் பிள்ளைகள் தான், பிள்ளைகள் அந்தஸ்துன்னு வந்துடும். அப்ப தகப்பன் சொத்து மகனுக்கு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும், நான் மகன் தான் கிளைம் பண்ணலாம். நான் இந்த பிள்ளைக்கு நான் அந்த மகன், நீங்க பெத்தேன்னு கேட்டா நான் பெக்கல வளர்த்தேன், இந்த இருக்கு ஆதாரம், நான் தத்தெடுத்துக்கு இந்த இருக்கு ஆதாரம் அப்படின்னு காட்டினால் கோர்ட் என்ன செய்யும், இந்துக்களா இருந்தால், இந்துக்களுக்கு மத்தியில் உள்ள வளர்ப்பு பிரச்சனையாக இருந்தால் இவரை தகப்பன் என்றும் அவரை பிள்ளை என்று செஞ்சிருக்கேன் ஒத்துக்கொள்ளும். இந்த உதாரணமா ஒரு ஜெயலலிதா ஒரு பிள்ளை எடுத்து கல்யாணம் பண்ணாங்க பெரிய வயசுல, அவங்க சொத்து வாரிசு கேட்கலாம், பிள்ளைன்னு தத்தெடுத்துட்டாங்களா இல்லையா, முந்தி முடியாது, முந்த நாள் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, பொம்பளையும் தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், நான் தத்தெடுத்திருக்கிறேன் சொன்னால் அது என்னவாக அங்க செல்லும், இங்க செல்லாது. அப்ப நீங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறீங்க, நீங்க எதுக்காக வளர்க்குறீங்க,
நம்ம சொத்து பத்திரம் அந்த பிள்ளைக்கு போகட்டும் நினைச்சுதானே வளர்க்குறீங்க. அப்படி வளர்த்தீர்களே ஆனால் நீங்க ஒண்ணும் சொல்லாம போயிட்டீங்கன்னா போய் சேராது. உங்க அண்ணன் தம்பிக்கு போகுமே தவிர யாரோ எவரும் அந்த பிள்ளைக்கு போய் சேராது. நீங்க என்னத்தான் வளர்த்தாலும் சரி, மகன் பாசம் காட்டினாலும் சரி, ஒண்ணும் சொல்லாம தெரிஞ்சு மூத்தா போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய சொத்துக்கள் யாருக்கு கிடைக்காது? அந்த பிள்ளைக்கு கிடைக்காது. அல்லது அந்த புள்ள பெரிய கோடீஸ்வரனா இளைஞனா வந்து சம்பாரிச்சு பெரிய வசதியாகி போய் பெரிய கோடிகளுக்கு அதிபதியா போய் அவன் முன்னாடி செத்துட்டான்னு வைங்க, நீங்க அப்பன்னு சொல்லி உங்களுக்கு சொத்து கிடைக்காது. ஏன்? நீங்க அப்ப இஸ்லாமிய அடிப்படையில அவன் பிள்ளையும் இல்ல, நீங்க அப்பனும் இல்ல. அந்த மாதிரி வந்து விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க நிஜமாகவே நம்ம ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறோம், அந்த இந்த ரூல் எல்லாம் வச்சு பிள்ளை இல்ல, ஆனா கொஞ்சம் மகிழ்வதற்கு நமக்கு ஒண்ணு வேணுங்கிறதுக்காக வளர்க்கணும். வளர்க்கிறது தப்பு இல்ல, வளர்க்கிறது உதவி செய்யறது ஒண்ணு தப்பு கிடையாது. அந்த வளர்க்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா, நம்ம மூத்தா போயிட்டோம்னா இவ்வளவு பாசம் கொட்டி இந்த வளர்த்த பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது. கிடைக்கணும் தான் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கும்போது செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணலாம். உயிரோட இருக்கும் பொழுது என்னோட இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு, அந்த சொத்து இந்த பிள்ளைக்கு என்று எழுதி வச்சுட்டு அந்த மௌத்துக்கு பிறகு வாரிசு முறையில தான் கிடைக்காது. உசுரோட இருக்கும்போது யார் பண்ணாலும் கொடுக்கலாம்ல. தெருவில் போன ஆள் கூட எழுதி வச்சுட்டு போலாம்ல. யாரும் கேட்க முடியுமா? நம்ம சொத்தை வந்து யாருக்கு வேணாலும் ஒரு புறம்போ கூட எழுதி வைக்கலாம், எவனும் கேட்க இயலாது. நம்ம சொத்து யாருக்கு வேணாலும் நம்ம எழுதலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நம்ம அந்த பிள்ளை வளர்க்கணும், அதுக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உசுரோட இருக்கும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குதா, ஒரு 50 லட்சம் ரூபாய் பிள்ளைக்கு வச்சிருவோம், இன்னொரு 50 லட்சம் ரூபாய் நம்ம மற்ற சொந்த பந்தங்கள் மூத்துக்கு பிறகு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம்? நீங்க ஏதோ உங்களுக்கு முடிஞ்சதை, அது உசுரோட இருக்கும்போது கணக்கெல்லாம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்டு தான் நீ செய்யணுமே தவிர மௌத்தா போனா வாரிசு முறையில கிடைக்குன்னு நினைச்சேன்னு வைங்க, கிடைக்காது. இஸ்லாமிய சட்டத்திலையும் கிடைக்காது, இந்தியாவுடைய சட்டத்திலையும் முஸ்லீம்கள் சொல்லிட்டா உங்களுக்கு கிடைக்காது. இந்தியாவில் முஸ்லீமுக்கு என்ன சட்டம்? பர்சனலா இருக்குது. இவங்க முஸ்லீம் அதனால கிடைக்காதுன்னு கோர்ட்டு போட்டா கோர்ட் என்ன சொல்லுவான்? ஆமா இஸ்லாமியர்களுக்கு அந்த சட்டம் கிடையாதுன்னு உங்களுக்கு கிடைக்காது. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இஸ்லாமிய சட்டம் பாதிக்காதுன்னு நினைக்க கூடாது, பாதிக்கும். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் என்ன செய்யும்? இந்தியாவுடைய கோர்ட்ல எந்த சட்டம் தான்? வாரிசுரிமை, கல்யாணம், இதுல எல்லாம் முஸ்லீமுக்கு தனி சட்டம். அந்த சட்டத்தில் அரசாங்கம் தலையிட முடியாது. இந்த சட்டத்தை வச்சுதான் கோர்ட்டை தீர்ப்பளிக்கும். உங்க மார்க்கத்தில் கிடையாதுன்றாங்க. கோர்ட்டுக்கு போனா இந்துக்களுக்கு தான் அந்த சட்டம், முஸ்லீமுக்கு கிடையாதுன்றான். அதனால நீங்க என்ன செய்யணும்? இந்த வளர்ப்பு விஷயத்தை இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும்.